வீட்டுக்கு நம்ம பாடியில் ஃப்ரீ ஃபயரில் முடிச்சிருப்போம்ல. ஐயோ எனக்கு ஆப்ரேட் இதில்லை, ஆப்ரேட் பற்றி தான் ஒன்னோட நம்மளாம் ஒரு ஆப்ரேஷன் அப்டேட் பண்ணுறோம். இப்போ நம்ம இப்படி ஆப்ரேட் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் பார்த்தீங்களா எல்லோ அடிச்சிட்டோம். நம்மளுக்கு ஈஸியாக நம்ம அடிச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். நம்மளுக்கு அந்த கம்பெனிஸே வேணாம். இப்போ நம்ம இப்போ வேணால் எப்படின்னா அந்த ஆளை எடுத்தாலும் போய்க்கேன்னு அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு விருப்பப்பட்டோம், நம்ம விருப்பப்பட்டோம் அதுக்குன்னு நம்ம ரொம்ப விளையாடக்கூடாது. ரொம்ப நல்லா தான் அது அதே தான் விளையாடணும். வேறு கேம் நமக்கு வேறு கேம் என்னென்ன கேம்னா நிறையா இருக்குல்ல. மதியம் ட்ரை பண்ணால் தான் மிச்சம் கிடைக்கும். அதுக்கு நம்ம ஒரே கேம் 2 வாட்டி விளாண்டு சரி. இப்போ நம்ம இந்த பம்ப் கன் எடுத்துகிட்டு போய் நம்ம முன்னாடி சுட்டோம். தேடி போங்க புல்லட்டு தேடி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஆமாம் பற்றியா என்ன டக்குன்னு ஜம்ப் பண்ணால் டக்குன்னா ஆகக்கூடாது. டக்குன்னு ஜம்ப் போட்டு மட்டும் அடிச்சு அவன் நம்மளை போடுறான். அந்த தைரியம் நான் போய் பழக்கினா இல்லை. அப்போ எனக்கு பிடிக்கணும்னா அந்த கன் பவர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த நான் எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கும் பிடிக்கும் கன் மாற்றுறது. ஏன்னா ஈஸியாக கன் மாற்றுறது பாவன். ஏன்னா இமேஜ் கோர்ஸ் தானே எடுக்கணும்னு ஒரு இமேஜிங் கோர்ஸ் தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து இமேஜ் கோர்ஸ்னால் வைக்க மாட்டாங்க. அவன்டா போட்டிருக்கான் கையும் வந்துருக்காங்க. ஐயோ என்னடா எங்கடா போட்டு அடியும் போடுறாங்க. யாரோ அது பிடிச்சி கொடுத்தோம். மேலே சரி இதுக்கு சொல்லுங்க. சரி புட்டு விடுங்க. அவுட் ஆகிட்டோன்னா அடுத்த வாட்டி பார்த்துங்க. இன்னும் ஒருத்தன் சாப்பிடல அது மட்டும் திக்னஸ் அப்படி இருக்க லைக் நம்மளுக்கு நாளைக்கு நம்ம தோற்றுட்டோன்னா அதாவது ஜெயிச்சிட்டோன்னு கான்ஸ்டேஷன் இருக்கக்கூடாது. ப்ரோ இப்போ தோற்றுட்டீங்க அது மாதிரி நானும் கன்சிடர் பண்ணுறேங்க. இப்போ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? இப்போ என்ன காசு அதிகமாக வச்சுட்டு எனக்கு பிடிச்சிடணும் பட்றீங்கன்னா உங்களுக்கு ஐடியில் சொல்லுங்கள் எந்த பால் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறதுன்னா இப்போ என்னன்னா உங்களுக்கு நான் இந்த கான்ஸ்டியூஷன் சில பேர் ஃப்ரீ ஃபயரே இன்னும் பார்க்காம இருப்பீங்க. அப்படின்னா அம்மா சுற்றி எனக்கே எங்கள் அம்மாவுக்கு திரும்ப நான் இப்போ தான் விளையாடுறேன். நம்ம அதுக்குன்னு எல்லாத்துக்கும் சொல்ல போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன் இந்த ஆளுங்கள்லாம் நான் வாங்கலை. நீங்கள் இதில் யார் வாங்கினான்னு சொல்லுங்கள், நம்ம வாங்கிக்கலாம். நானே இப்போ கம்ப்யூட்டரில் தான் விளாட்றேன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் கம்ப்யூட்டர்லேருந்து எனக்கு வர ஃபோனில் அளவுக்கு வராது அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளோ என்ன ப்ரோ சில பேர் இப்போ தான் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணும். எல்லோரும் சொல்கிறீங்கன்னா
எல்லாத்துக்கும் ஃபோன் மூலியமாக விளையாடுறது நம்மளுக்கு தெரியும்னு சொல்லுவீங்க. எனக்கு கம்ஃபர்ட் முடியுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபோனில் தான் விளாடுவோம். அது நம்ம கம்ப்யூட்டர்னு கற்றுக்கணுங்க. எனக்கு ஃபோன்லேயும் விளாட தெரியும், நான் ஒத்துக்கிறேன். அந்த ஐடி நேமே போட்டுக்கலாங்க. ஐடி நேமு மட்டும்தான். ஐடி நேமு லேப்டாப்லையும் போட்டுக்கலாம், கம்ப்யூட்டர் எந்த ஐடி நேம்னா உங்களுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர்னு ஒரு ஆப் அதை தொட்டுட்டு எந்த ஆப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நான் ஒரு ஆப்பில் போய் அதை டச் பண்ணிவிட்டு அப்புறம் அதில் அந்த ஆப்பெலாம் கம்ப்யூட்டர்லையும் நான் விளையாண்டுட்ருக்கேன். சில நேரத்தில் இப்போ என்ன பண்ணுறதுனா அந்த உலகத்தில் கம்ப்யூட்டர் மட்டும்தான். என்னென்னா ஃபோனை எல்லாருமே உடச்சிட்டாங்க, மம்மிஸ் எல்லாமே உடச்சிட்டாங்க, கம்ப்யூட்டர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கண்ணா. இப்போ அந்த கம்ப்யூட்டர்னு விளாட்ணுன்னு ஆசை கேம் தான் இருக்குது. ஆனால் ஆசைப்படுறோம், ஆனால் வரும் நமக்கு விளாட தான் தெரியாதுண்ணா. அது நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்குண்ணா. விளாண்டுக்கலாம் அம்மா, நான் எல்லோரும் கம்ப்யூட்டரில் விளாட முடியும்னு சொல்லி விளாடுங்க. ஏன் இப்போ நீங்களே சொல்லுவீங்க, ஏன்னா இப்போ ஒரு ரூமில் கம்ப்யூட்டரை வச்சு நீங்கள் விளாட்றீங்க, உங்களுக்கு சவுண்டு நம்ம வால்யூம் தான் குறைச்சிருக்காங்க. வால்யூம் தான் கொடுக்கணும், தவிர வேறு என்ன மட்டும் என்ன பண்ணுறோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை. காஃபிட்டேஷன் தான், காஃபிட்டேஷன் எல்லாம் காஃபிட்டேஷன். இப்போ ஆன் பண்ணி நம்ம முடிக்கிறதுனா நம்ம எப்போவுமே நம்ம போட்டு தான் தெரியும்னு சொல்ல முடியாது. இப்போ சில பேர் நான் ஃப்ரீ ஃபயர்னு போட்டு பாருங்கள், அவ்வளோ இது. ஆனால் எனக்கு என் கம்பெனி என் மொபைல் போட்டிங்கன்னா இன்னொரு மொபைல் மட்டும் என் மொபைல் மட்டும் தான் வரும். அது யார் மொபைலும் வராதுங்க. என்ன பண்ணிட்டோன்னா எந்த மொபைலும் வராது. ஏன்னா ப்ரோ நீங்கள் என்ன கலெக்ஷனை பார்க்குறீங்கன்னு பார்த்தா நமக்கு நம்ம காசு பண்ணலாம் வச்சுருக்கோம். ஆனால் வாங்கிறதுக்கு காசு முடியும்னா வேணும்ல, காசு முடியாமல் போய் இருந்தாலும் நம்மளால் பண்ண முடியும். நம்ம அது பண்ணுறதுக்கு காசு முடியும். சில பேர் ஒழிஞ்சிக்குவீங்க இப்படி என்ன மட்டும். ப்ரோ என்ன ப்ரோ இப்படி ஒழியிறீங்களேன்னு. இப்போ அவங்க மேலே வந்துடுவாங்க. மட்டும்தாங்க நாங்கள் இப்படி பண்ணுறீங்க கேம் அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்மளும் நல்லா உதவி செய்யணும். இதெல்லாம் நம்ம பண்ணோம். நான் ப்ரோ அவுட் ஆகிட்டீங்கன்னா பார்த்தீங்களா, அதுக்கும் நான் மட்டும்தான் போப்பேன், நான் மட்டும்தான் காசு வச்சுருக்கேன். நான் இல்லை எல்லாத்துக்கும் இந்த மூலையை வந்துருக்கேன். என்ன அப்படின்னு சொல்ல மாட்டேன். சரி என்ன பண்ணுறது, நமக்கு சின்னங்கன்னே போதும். காசு வேணாலும் காசு இருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். காசு தான் தேவையே. காசு பண்ணுங்க. ஏன்னா இங்கே என்ன ப்ரோ விளையாடுமா நல்லன்னு அதுன்னு சொல்லிட்டு அதுக்குன்னு இப்போ ரொம்ப நாள் அப்படியே விளையாடக்கூடாது. கொஞ்சம் ரெஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோனுக்கும் வேணும், நம்மளுக்கும் ரெஸ்ட் இருந்தால் தான் நம்மளால் நல்லா சாதிக்க முடியும். பொறுமையான சார்ஜ் இருக்குது, சீக்கிரமாக எடுத்து போயிட்டு அப்படி தான் கொஞ்சம் ஃபோனில் இருக்கும். அதுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் வரும்போதுங்க அதுங்களா ஒவ்வொரு பாருங்கன்னா எழுந்திரிச்சு போச்சு
நம்ம பிரெயின் நம்மளாவே வீட்டில் சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம பக்கத்தில் உட்கார வச்சு விளையாட வச்சு நம்ம ஃபோன் பேன்னு எல்லாத்துக்கும் புரியும். பண்ணதான் நீங்களே இப்போ நான் வீடியோவில் நான் வேறு வீடியோ போட்டு அதில் நான் ஃப்ரீஃபைல போட்டுறேன் அப்படின்னு சொன்னால் ஒருத்தனாச்சும் நம்புவீங்களா? சில பேர் நம்பிக்கை இருக்கவங்கள தான் நம்புவாங்க. அதுக்குன்னு சில பேர் என்ன பண்ணுறது காசு திருப்பிட்டோன்னா அதெல்லாம் நம்ம உண்மையாக சொல்கிறோம், உண்மையாக சொல்கிறோம். ஆனால் சிலவங்க பயந்துக்கிட்டே சொல்லுவாங்க, சிலவங்க பயப்படாமே சொல்லுவாங்க தும்புறோம். அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக நம்ம இருக்கோம், வளர்ந்துருக்கோம் நம்பிக்கிட்ட. கான்சன்ட்ரேஷனாக வளரவே கூடாது. இப்போ நம்ம அங்கே சுட்டோன்னா இங்கே சுட்டுட்டாங்க, ஐயோ பண்ணி கொப்பான்னு அடிக்க ஆரம்பிச்சிடணும். ஏன் நம்ம பயப்படணும்? ஏன் பயப்படணும்? ஓ அவுட்டுனா ஏன் கான்சன்ட்ரேஷன் பண்ணல? அவுட்னா அவுட் தான், நீ கான்சன்ட்ரேஷனாக பண்ணாதே. ஏன் அந்த நாங்கள் கான்சன்ட்ரேஷனாக ஒழுக்கும் பண்ண தவறே இல்லைங்க. இல்லைங்க சும்மாவே பண்ணிக்கலாங்க. எங்கே பயப்படுறீங்க? இப்போ நம்ம இதுக்கு பண்ணணும் பயிர்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒரு திறமை இருக்கலாம். சில எதுவும் சொல்லிட்டு நம்ம படிக்கிட்டே ஐயோ அவ்வளோதான் என் வாழ்க்கை போயிடுச்சு. என் வாழ்க்கை போயிடுச்சு. அதுக்கு அவ்வளோ எல்லாம் பண்ணக்கூடாங்க. அப்போதான் நமக்கு ரிலாக்ஸ் கிடைக்கும். நம்ம மாஸ்டர்லாம் ஆனால் எப்போவுமே மாஸ்டர் தான். நம்ம போட்டு தள்ளிக்கிட்டே போயிட்டே இருப்போம். யார் கேட்குறா நானும் பார்க்குறேன். எவனும் கேட்க மாட்டான், எவனும் பேச மாட்டான். கீழே வாங்கடா, கீழே வந்து போடுங்க. அதான் நம்ம வந்து நம்ம சாய்ஸை நம்ம முடிச்சிடணும். முடிச்சிடணும். அதான் நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம இன்னும் தானே இருக்கோம் பார்த்தியா போட்டான். ஒரு கான்சன்ட்ரேஷன் லெவல்ஸ் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றில் தான் இருக்கணும். அது நம்மளுக்கே சொல்ல தெரியாது. ஆனால் கன் எடுத்து எல்லாத்தையும் போடணும். வச்சுட்டு எல்லாத்தையும் போட்டு எடுத்து தான் சரி இதோட முடிச்சிடலாம்.